அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இயற்பியல் மேதை சர் சி வி ராமன் அவருடைய நிறுவனத்திற்கு வேலைக்கு ஆள் எடுப்பதற்காக அழைத்து விடுத்திருந்தாராம். வந்தவர்களுக்கு எல்லாமே இன்டர்வியூ முடிச்ச உடனேயே அவர்கள் செல்லுவதற்கு அந்த டிஏ என்று சொல்லுவோம் இல்லையா, பயணப்படி, டிராவலிங் அலவன்ஸ் எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு எல்லோருக்குமே டிராவலிங் அலவன்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டது. செலக்ட் ஆனவங்க மட்டும் ஒரு 10 பேர் உள்ள உட்காந்துருக்குறாங்க, மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்க. 11ஆவதா உட்காந்துருக்கிற அவரிடத்துல சர் சி வி ராமன் போய், நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களான்னு கேட்ட நேரத்துல, இல்ல நான் செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்றாரு. செலக்ட் ஆகாம இங்க ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டாராம் சர் சி வி ராமன். இல்லைங்கய்யா, எனக்கான பயணப்படி 75 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க, ஆனா எனக்கு தேவை வெறும் 50 ரூபாய் தான், அதனால மீதி 25 ரூபாயை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த கணக்காளர் அக்கௌண்ட் செக்ஷன் ஆளுங்க உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அவங்க வர வரைக்கும் காத்துட்டு இருக்கேன், வந்த உடனே இந்த 25 ரூபாயை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே சர் சி வி ராமன் அவரை பார்த்து, யூ ஆர் செலக்டட் அப்படின்னு அவரையும் செலெக்ஷன் லிஸ்ட்ல சேர்த்தாராம். உள்ள இருந்தவங்கெல்லாம், இவர்கிட்ட நாங்கள் இயற்பியல் கேள்வி கேட்டோம், எந்த பதிலுமே தெரியல, இவரை போய் நீங்க எதுக்கு செலக்ட் பண்றீங்க அப்படின்னு மற்றவர்கள் கேட்க, அதுக்கு சர் சி வி ராமன் சொன்னாராம், எனக்கு இயற்பியல் தெரியும், இவனுக்கு நான் அதை கற்றுக் கொடுத்துருவேன். ஆனா இந்த மனிதரிடத்துல இயல்பாகவே நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கிறது, அதை மற்றவர்களால் கற்றுக் கொடுக்க முடியாது. இவர் தான் என்னுடைய நிறுவனத்திற்கு சரியான பணியாளர் என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையில நேர்மையும் ஒழுக்கமும் எப்பொழுதும் நம்மை உயர்ந்தவர்களாக மாற்ற செய்யும். ஆகவே உயர்ந்தவர்களாக மாற வேண்டும் என்றால் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் இருப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம். இன்றைய மன்னா